நம்ம an observation log of my fianceயோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இதில் போன எபிசோடில் எப்படி முடிஞ்சிருக்கும், அவங்க ரெண்டு பேரும் அந்த கிராஜுவேஷன் பார்ட்டி ஹாலுக்குள்ளே வந்திருப்பாங்களா, அதே மாதிரி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா அரசி பார்ட்டியோட அப்பாவும் இருக்கிறாரு. இவங்க இங்கே ஸ்பீச் போயிட்டு இருக்கும். அப்போ அரசி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பிள்ளை என்னமோ பிளான் போட்டிருக்கான், என்ன பண்ண போறானோ, பாவம் பார்ட்டியா கஷ்டப்படாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே காட்டுறாங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், இன்னொரு அறிவிப்பு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பார்ட்டியா சொன்ன அந்த ஒரிஜினல் கதைப்படி பார்த்தா இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். இந்த லாஸ்ட் நாள்ல ஹீரோ என்ன பண்ணுவான், பார்ட்டியா அந்த வில்லி பார்ட்டியா கதைப்படி அவ பண்ண எல்லா வில்லித்தனத்தையும் சொல்லி ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த ஹெரோனியா இருக்கா தெரியுமா, கேமோட ஒரிஜினல் ஹீரோயின், அவளும் தான் கூட சேர்த்து போனான். இப்படிதான் எண்டிங் இருக்குமா, அதை தான் ஹீரோ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே சொல்றான் எல்லாரும் முன்னாடியும், ஒரு அறிவிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பார்ட்டியா முன்னாடி வா அப்படின்னு சொல்றான். பார்ட்டியாவா அப்படியே பயந்து போய், எல்லாம் முடிய போதில்ல இன்னைக்கு, அப்படியே பயந்து போய் வரப்ப வாரி விட்டு விழுந்துருவா. அப்புறம் விழுந்துதான் எழுந்திரிச்சு வருவாங்க. வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் ஹீரோ சொல்றான், நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்றப்ப, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கூட பேசிக்கிட்டு இருப்பா. இவன் பாக்குறான், கொஞ்சம் அமைதியா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சொல்றான், நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, அது என்னன்னா நீ 2 வருஷம் லேட்டா பிறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா நீ இந்த படிப்பை முடிச்சுட்டு வரதுக்கு இன்னும் இவளுக்கு 2 வருஷம் இருக்கு. ஹீரோ அதுக்குள்ள முடிச்சிட்டான். அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கணும். அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? சோ அதுக்கு தண்டனையா 2 வருஷம் முடிஞ்சு உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ப்ராமிஸா இந்த மோதிரம்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு வர்றான். அவ எல்லாமே கதை முடிஞ்சிருக்கணும், என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிச்சிட்டு இருக்கா. எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ எல்லாருக்கும் சொல்றான், இது மாதிரி அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்ட்டியா கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிட்டு இந்த அரசாங்கத்தை ஒரு சூப்பரான இடமா உங்களுக்காக நாங்க மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வந்துட்டா ஹெரோனியா. அவ சொல்றா, இல்ல இதுக்கு நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ பாக்குறான், நான் நினைச்சபடிதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தா அந்த ஹெரோனியா சொல்ல ஆரம்பிக்கிறா, இது மாதிரி உங்க ஃபியான்சி நடிக்கிறா, அவ நேர்மையானவ கிடையாது, இது மாதிரி அவளோட ரேங்கை வச்சு எல்லாரையும் அவ புள்ளி பண்றா, என்னையே நிறைய பண்ணிருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அதோட என்ன சொல்றா, நேத்து கூட என்ன பிடிச்சி தலையோட பார்த்தா படிக்கட்டுல இருந்து அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், எது நேத்தா, நேத்து முழுக்க அவ ஏன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்றப்ப, ஒருவேளை அவ ஆள் வச்சு தள்ளிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ ஆள் வச்சு தள்ளுறாளா, நீ என் ஃபியான்சி மேல பழி போடுற, அது தெரியுதா உனக்கு, சரி அந்த ஆள் யாருன்னு சொல்லு அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரிலங்கிறா. அதுவே யாருன்னு தெரில, அப்புறம் எப்படி பார்ட்டியாவது ஆள் வச்சான்னு நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவ அப்படியே பார்த்துட்டு இருக்காளா. ஹீரோ சொல்றான், சரி அவ புள்ளி பண்ணான்னு சொன்னில, அதுக்கு எதுவும் ப்ரூஃப் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்றப்ப, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா, யாருமே வரமாட்டாங்க. யார அவ புள்ளி பண்ணா எல்லாரும் வரத்துக்கு. அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்காளா. அதோட சொல்றா, என்கிட்ட வேற ஒரு ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறா. என்னன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பா தெரியுமா நம்ம பார்ட்டியா, இது மாதிரி அரசாங்கத்துக்கு எதிரா 3 பேர் கிரைம் பண்ணுவாங்க, அதுல பார்ட்டியாவோட அப்பாவும் சேர்ந்திருப்பாரு அந்த ஒரிஜினல் கதைப்படி. அதை பத்தி தான் இவ இப்ப சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி பார்ட்டியாவோட அப்பாவும் அரசாங்கத்துக்கு எதிரா ஒரு வேலை செஞ்சிருக்காரு, கிரைம் செஞ்சிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேக்குறா. ஹீரோக்கு தான் தெரியுமே, ஏன்னா பார்ட்டியா அப்படி சொன்னதுக்கு அப்புறமே ஹீரோ ஹீரோயினோட அப்பாட்ட சொல்லியிருப்பான, நீங்க ஸ்பையா போறீங்க, அந்த கிரிமினல்ஸை நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருப்பான. அதைத்தான் சொல்றான், அந்த கிரிமினல்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அப்புறம் சொல்றான், அவர் நாங்க அமிச்ச ஆள் தான், அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு. அவ்வளவுதான், ஹெரோனியாக்கா ஒண்ணுமே புரியல, இன்னும் எல்லாமே மாறி மாறி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில கீழே விழுந்துடுறா. இல்ல இது எதுவுமே சரி கிடையாது, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேச ஆரம்பிக்கிறா. நான் தான் இந்த கேமோட ஹீரோயின், ஏன் நீ என்ன சூஸ் பண்ணல, உனக்காக நான் எல்லாமே பண்ணேன், அந்த கேம் படி அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணேன், இன்னைக்கு கூட பாரு உனக்காக எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தேன், ஆனா நீ என்ன சூஸே பண்ணல, அவ ஒரு வில்லி, அவளை போய் சூஸ் பண்ணிருக்க, நான் தான் உன்னோட ஹீரோயின், புரியுதா இல்லையா, வித்யால நிர்ணயிக்கப்பட்டவ நான் தான், நான் மட்டும் உனக்காக இல்லைன்னு வையேன், நீ ஒரு அறிவாளியான பொம்மை மட்டும்தான், உன் உலகமே கலரே இல்லாம இருக்கும், அந்த வாழ்க்கையே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவ பேசுறதெல்லாம் கேக்குறப்ப, என்ன ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உடைய போற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம பார்ட்டியாவை பாருங்க,
அப்படியே மெதுவா வந்து காதை பொத்திக்கிறா. இவ்வளோ நாளா அவ ட்ரை பண்ணது எல்லாமே ஹீரோ வந்து ஹெரோனியாவோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவளுக்கு அந்த மனசே இல்ல. காதை பொத்திக்கிட்டு நீங்க கேட்காதீங்க, அவ சொல்றதை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டா நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவ கையை பிடிச்சி முத்தம் கொடுக்க அப்படியே வெளில காட்டுறாங்க. இந்த ஹெரோனியாவோட பெட்டு வந்து வெளில தான் உட்காந்துருக்கும். உட்காந்துக்கிட்டு அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்ப பார்த்தா என்ன பண்ணுது, மேல வந்து ஒரே கண்ணாடி மாதிரி தான் போட்டிருக்காங்க அலங்காரத்துக்கு. அது அப்படியே அது உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கு செம்ம வேகமா. நம்ம குரோவும் பட்லரும் ஒன்னா சேர்ந்து அந்த கண்ணாடி எல்லாம் பறக்க விட்டுறாங்க. குரோ வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி போட்டிருக்கா. ஆனா அந்த பெட்டு என்ன பண்ணுது, அதோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அதை உடைச்சிக்கிட்டு உள்ள வர பாக்குது. பார்த்தா அந்த பெட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. ஹெரோனியாக்காக அது அதோட உயிரே விடுறதுக்கு தயாரா இருக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம குரோ உள்ளே விடல. அந்த ஷீல்டை வந்து ஸ்ட்ராங்கா போட்டுட்டு நின்னுட்டு இருக்கா. பார்த்தா அந்த பெட்டு வந்து காணும். சரி முடிஞ்சிச்சு, செத்துடுச்சு போலன்னு சொல்லிட்டு குரோவை பவர் எடுக்க குட்டியா இருந்திருக்கு. வேகமா வந்து நம்ம ஹீரோவோட தோடு இருக்கு தெரியுமா, அந்த தோட்ல வந்து பவர் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹெரோனியாவோட பவர் வந்து ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தோட்ல பவர் இருக்கும். இப்ப அந்த பெட் என்ன பண்ணுது, அந்த தோட உடைச்சுக்கிட்டு போயிருது. அவ்வளவுதான், ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். பார்ட்டியாவா கத்திட்டு இருக்கா, சிசில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க கட்டுறாங்க. அப்படியே ஒரு பிளாக் அவுட். பார்த்தா ஒரு ஒயிட் ரூம் மாதிரி இடத்துல ஹீரோ நின்றுட்டு இருக்கான். எங்க இருக்கும் அந்த பறவையோட பவர் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு மெமரி. முழிக்கிறான். பார்த்தா இப்ப அவன் சின்ன வயசுல இருக்கிறான். அப்பா சொல்றாரு, இது மாதிரி உன்னோட ஃபியூச்சர் ஃபியான்சி வரா அப்படின்னு சொல்லிட்டு. யாரு, நம்ம பார்ட்டியா தான். அப்பதான் அவன் பார்ட்டியாவை ஃபர்ஸ்ட் சந்திச்சது. சரி ரெண்டு பேரும் போய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி ரெண்டு பேரும் வராங்க, பேசிட்டு இருக்காங்க. கேக் சாப்பிட சொன்னா அவ சாப்பிட மாட்றா. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். முன்னாடி இருந்த மாதிரி இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் யோசிக்கிறான். முன்னாடி இருந்த மாதிரியா, இதானே இவ்வளோ நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிய டக்குன்னு ஹீரோ கண்ணு முழிக்கிறான். பார்த்தா அந்த ஒயிட் ரூம்ல தான் இருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருக்கான், என்னது இது, நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டியா பாக்குறப்ப இப்படி இல்லையே அந்த மெமரிஸ், இப்ப என்ன வித்தியாசமா இருக்கு, பார்ட்டியா வந்து வித்தியாசமா இருக்காளே, ஆனா நான் மட்டும் அப்படியே இருக்கேனே. அவனோட மெமரிஸ் எதுவுமே மாறல, அவன் எப்போது போலயே தான் அந்த மெமரிஸ்ல இருந்தான். பார்ட்டியா மட்டும் மாறி இருந்தாலே. ஆனா நம்ம பாக்குறப்ப பார்ட்டியா எப்படி இருப்பா, வந்துட்டு முன்னாடி நின்று சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பலாம், நான் தான் உங்களோட வில்லி அப்படிலாம் சொல்லியிருப்பா, கேக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை பார்த்தா ஹெரோனியா சொன்னால, நான் மட்டும் உன் கூட இல்லைன்னா நீ ஒரு அறிவாளியான பொம்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் கையெல்லாம் பொம்மை மாதிரி இருக்கு. அதே அவன் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.